நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையவோ, தொழிலையோ நம்ம ரொம்ப சிறப்பா செஞ்சு கூட, வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில அதிகமாகறது கிடையாது. அதாவது என்னால வந்து ஒரு நிறைய பணத்த வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்றத, ஈர்ப்பு விதியில என்ன பண்ண முடியும் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஒரு நியர்லி 4, 5 இயர்ஸா வந்து ஈர்ப்பு விதிக்கான கான்செப்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹெல்த், வெல்த், மனி, ரிலேஷன்ஷிப்னு சொல்லி நிறைய தேவைகள பத்தி டிஸ்கஸ் பண்றோம். இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பழைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. பணம்ன்றது வந்து நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு பொருளாவோ, அது வந்து நம்ம ஒரு பெரிய எஃபோர்ட் போட்டா, வேலைய நல்லா செஞ்சா, நமக்கு வரக்கூடிய ஒரு அவுட்கம மட்டும் பார்க்க முடியாது. பணம் அப்படின்றது ஒரு ஆற்றல் மட்டும் தான். இத பல இடங்கள்ல நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். ஸோ பணம் அப்படின்றது எப்படி ஆற்றல்னு புரிஞ்சுக்கிறது? முதல்ல பணம் அப்படின்றது நமக்கு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு உதவியும் செய்யாது. பணம் அப்படின்றது ஒரு தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் அவ்வளோதானே தவிர, பணம் தனியா நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமானா இல்ல. ஒரு செலவு செய்யும்போது தான் அந்த பணம் நம்மளுடையதாகுது முதல்ல. அப்போ பணம்ன்றது ஒரு எனர்ஜி தான். அது என்கிட்ட பெருகல. ஏன் பெருகல அப்படின்னா, முதல் காரணம் என்னவா இருக்கலாம்? பணம்ன்றது எனர்ஜி. அது ஒரு ஒரு ஆற்றல உருவாக்குது. அந்த ஆற்றல் நமக்கு ஒரு தேவைய பூர்த்தி பண்ணுது. அப்போ நம்மகிட்ட பணம் வரலன்றதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்க முடியும்னா, அந்த அளவுக்கு ஒரு தேவை நம்மகிட்ட இருக்கிறதா கான்ஷியஸ் உணரல. அதாவது நம்மகிட்ட சரியான இலக்குகள் இல்லாம இருக்கு. ஒரு தேவைகள் ஏற்படாம இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒருத்தருக்கு 40,000 சேலரி வந்துட்டுருக்கு அவரு கம்பெனியிலேருந்து அப்படின்னா, அவர் நினச்சிக்கிறாரு, நான் வந்து இந்த கம்பெனியில வேலை செய்றதுக்கான படிப்பை படிச்சிருக்கேன். இந்த வயதுக்கு இல்ல இந்த அனுபவத்துக்கு இந்த சேலரி தான் அப்படின்றது கரெக்ட்டு தானே. ஸோ இப்போ இதில என்ன வித்தியாசம் இருக்க போகுதுன்னா, அவருக்கு 40,000 வர்றதுக்கு காரணம் அவர் செய்ற கம்பெனியோ, இல்ல அவருடைய ஸ்கில்லோ, நாலேஜோ கிடையாது. அவருக்கு இன்னைக்கு 40,000 வருது அப்படின்னா, அவரோட வாழ்க்கையோட தேவை அவ்வளோதான் கான்ஷியஸ் புரிஞ்சு வச்சிருக்கு. அதாவது இன்னைக்கு அவருக்கு அந்த 40,000 சஃபிஷியன்ட்டுன்னு அவருடைய கான்ஷியஸ் நம்புது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வேளை இன்னைக்கு அவர் வீட்ல வந்து அவரோட தேவைகள் ரொம்ப பெருசா இருக்கு. அவருக்கு அடிப்படை தேவைகள் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அதே கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு பரவாயில்லன்னு சொல்லி இருக்க முடியாது. அப்போ ஒரு தேவை இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாரு? அங்கேயே அவர் ஹைக் கேட்பாரு. இல்லாட்டி வேற கம்பெனிக்கு போவாரு. அப்போ ஒரு தேவை ஏற்படும்போது ஒரு மனுஷன் ஓடுறான். தன்னோட லைஃப்பை மாற்றிக்க நினைக்கிறான். ஒரு வேலையை மாற்ற நினைக்கிறான். இல்லை ஒரு பிஸ்னஸ் எடுக்க நினைக்கிறான். அப்போது ட்ரிகர் பாயிண்ட்ன்றது ஃபஸ்ட் என்ன? நம்முடைய பணம் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு பெரிய ஆசைகளோ தேவைகளோ இல்லாமல் இருக்கிறது. ரெண்டாவது காரணம், நான் இதெல்லாம் இருக்குது, நான்லாம் புரிஞ்சுருக்கேன், எனக்கு வந்து கோல்லாம் இருக்குது, எனக்கு ஆசைகள்லாம் இருக்குது, இருந்தாலும் பணம் வரலை, எனக்கு வந்து க்ரோத் வரல. ஏன் அப்படின்னா, நம்ம தேவைகள் ஆசைகள்ன்றதை சரியாக வரையறைப்படுத்தணும். ரெண்டாவது விஷயம் அது. ஏன் வரையறைப்படுத்தணும்? நான் வந்து ஒரு 10 வருஷம் கழித்து இப்படி ஒரு வீடு கட்டலான்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். இல்லை நான் வந்து ஒரு 50 வயசில் இப்படி செட்டில் ஆகலான்ட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்கள் சில இலக்குகள்லாம் வச்சுருப்பீங்க. இதெல்லாம் கோலான்னு கேட்டால், அதாவது நான் சொன்ன மாதிரி பணத்தேவை ஏற்படுத்தக்கூடிய இலக்குகள் தான். இன்றைக்கி 25 வயசில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 வயசில் நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி கான்ஷியஸ் கவலைப்படுமானா இல்லை. அப்போ இன்றைக்கி தேவை என்ன? சர்வைவல். இன்றைக்கி தேவை என்ன? அடுத்து நான் செய்ய போகிற செலவு. அதுக்கு மட்டும்தான் கான்ஷியஸ் வேலை செய்யும். ஸோ இலக்குகள் வைக்கும்போது இந்த லாங் டேர்ம் கோல்னு சொல்லி தள்ளி வைக்கிறது, டைம் லைன் செட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய வருமான நிலையை உயர்த்துறதுக்கு எங்கேயுமே ஹெல்ப் பண்ணாது. ஸோ பணம்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். நீங்கள் வந்து ஒரு பொருளாக பார்த்தீங்க, அது உங்கள் லக்காக பார்த்தீங்கன்னா, அது இங்கே இந்த மாதிரி செயல்படுறது கிடையாது. ஸோ பணம்ன்ற தேவையை எனக்கு இப்போது இன்றைக்கி அடைஞ்சா எப்படி இருக்கும்னு தான் கான்ஷியஸ் வேலை செய்யுமே தவிர 10 வருஷம் 15 வருஷம் கழித்து வரப்போகிற தேவைகளுக்கு கான்ஷியஸ் ஒர்க் பண்ணாது. ஸோ இலக்குகள் அமைக்கும் போது எனக்கு தற்போதைய தேவைகளுக்கு முக்கியமாக, இல்லாட்டி எனக்கு பெரிய கனவுகளை கூட இப்போ நடந்தால் எப்படி இருக்குன்றதான் நம்ம இலக்காக கொண்டு வரணும். மூணாவது காரணம் என்னவாக இருக்கலாம்? நம்ம எதிர்பார்க்குற பணம் நமக்கு வரல, வேலை சிறப்பாக செய்கிறேன், எனக்கு செம ஸ்கில் இருக்குது, நான் ப்ரமோஷனுக்கு தேவைப்படுறது எல்லாமே பண்ணேன், ஆனாலுமே எனக்கு வந்து அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரல. என் பிஸ்னஸில் வந்து நான் அவ்வளோ எஃபர்ட் போடுறேன், எல்லாத்த விட நான் நல்லா அதில் முயற்சிகள் பண்ணுறேன், என் ப்ராடக்ட் வந்து எல்லாத்த விட பெட்டராக இருக்குது, ஆனாலும் எனக்கு வந்து அவுட்கம் வரல. காரணம் என்னென்னா, பணம் அப்படின்றது நம்ம தேவைக்கு செயல்படும். இலக்கை வச்சுக்கோங்க, இலக்கு இன்றைக்கே தேவைன்ற மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களோட சரௌண்டிங்ஸை தப்பாக அமைச்சிக்கிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய கனவுகள் இருக்கும். ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கனவு எடுத்துப்போமே, ஒரு BMW, ஆடியோ, இல்லை ஒரு வீடோ, இல்லை உண்மையாக நமக்கு நெக்ஸ்ட்டு தேவைப்படுற ஒரு விஷயமோ கூட வச்சுக்கலாம். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்க்கு வந்து பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்காது. இல்லை ஒரு வேளை அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம பழகுற பழக்கங்களுக்கு வந்து நிறையா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது, உள்ள ட்ரிகர்ஸ் இருக்குது அப்படின்னா,
நீங்கள் என்ன தான் பெரிய இலக்கு அமைச்சுக்கிட்டாலும் உங்கள் கான்ஷியஸ் வந்து தனிமையாக செயல்படாது, தனித்து செயல்படாது. அப்போ நம்ம சுற்றி இருக்கிற ஆட்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தாட் ப்ராசஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்வாங்க. ஒரு கோல் அமைச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு தகுதியான மனநிலையும் உருவாக்கணும் அப்படின்னா, நம்ம பணம் மாதிரியான விஷயங்களை உருவாக்கும் போது நம்ம லைஃப்பில் நம்மளை ஐசோலேட் பண்ணிக்கிட்டு தனித்து வந்து நம்ம எண்ணங்களை வந்து செயல்படுத்தணும். கூட்டமாக சேர்ந்து ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் பார்க்குற எத்தனையோ பில்லியனர்ஸாக இருக்கட்டும், இல்லை மில்லியனர்ஸாக இருக்கட்டும், அவங்க க்ரோத் பீரியடில் கண்டிப்பாக தனியாக இருந்து மட்டும்தான் ஜெயிச்சிருக்க முடியும். ஸோ ஒரு பணத்தை தேடி போகிற ஒரு ட்ராவல் இருக்குன்னா ஐசோலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க 1% கிளப் அந்த கோர்ஸே பார்த்தீங்கன்னா இட் டீச்சஸ் மோர் சாலிட்யூட் அண்ட் ஐசோலேஷன். அதாவது தனிமை என்ன உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும், தனியாக இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஏற்படுற இனோவேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், ஏன் வந்து தனிமை அவசியம், உங்கள் இலக்குக்கு நீங்கள் தனிமைப்படுத்திக்க வேண்டிய காரணம் என்னன்றது ரொம்ப டீப்பாக பேசியிருப்போம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போது ஒரு பணம் அப்படின்றது நம்மக்கிட்ட வர்றதுக்கு நம்ம மனதால் பக்குவப்படணும். அப்படிங்கிறனால ஒரு தேவையை உருவாக்கும் போது இப்போ இருக்கிற நிலைப்பாடுகளை கான்ஷியஸுக்கு காமிக்கக்கூடாது, முக்கியமாக மனிதர்களை காமிக்கக்கூடாது. அப்போது நம்ம ஒரு இலக்கை வச்சுக்கிட்டா கூட இது வந்து இது சாத்தியம் கிடையாது, இது உனக்கானது கிடையாது, சுற்றி இருக்கிறவங்கள பாருன்னு சொல்லி நம்ம கான்ஷியஸ் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த காரணம் என்னவாக இருக்கலாம்னா, நமக்கு வந்து உயர்வான எண்ணங்கள் இருக்குது, உயர்வான தேவைகள் இருக்குது. ஆனால் உள்ளே போய் யோசிச்சு பார்த்தோம்னா, டீப் டவுன் கான்ஷியஸ்குள்ளே பார்த்தோம்னா, அந்த பொருட்தேவையை விட அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை விட அதெல்லாம் அடையிறதுக்கு பணம் வேணும்ல அப்படிங்கிற அந்த பணத்திற்கான முக்கியத்துவம் வந்து உள்ளே அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ போய் ஒருத்தர்கிட்ட 1 கோடி ரூபாய் வர்த்தான ஒரு பொருளை கொடுத்து பாருங்களேன், அவர் சந்தோஷப்படுவார். கண்டிப்பாக அவருக்கு வந்து அது கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்க எல்லாம் கொடுக்கும். ஆனால் அவர்கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுத்து பாருங்கள், அவர்கிட்ட இந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் கொடுக்கட்டுமா, இல்லை இந்த 1 கோடியை கொடுக்கட்டுமா அப்படின்னா அவர் என்ன சூஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களே, நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். அந்த 1 கோடி ரூபாய் பொருளா, இல்லை அந்த பணமா, 1 கோடி அப்படியே பணமாக கேஷாக வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டால், இப்போ நீங்கள் கேஷுன்னு சொல்லி உங்களுக்கு யாருக்கெல்லாம் தோணுச்சோ நீங்கள் எல்லாருமே வந்து பணம் சார்ந்த வாழ்க்கை தான் கரெக்டுன்னு நம்புறீங்கன்னு அர்த்தம். இது வந்து தப்புன்னு நான் சொல்லலை, இது வந்து ப்ரெசன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸில் நீங்கள் பார்த்த சூழல்கள் அப்படி இருந்திருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு கடன் நிறையா இருக்கலாம், பணத்துக்கான அவசியம் உங்கள் லைஃப் நிறையா இருக்கலாம். இப்போ நீங்கள் பணத்தை சூஸ் பண்ணது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ரிச்சான லைஃப் ஸ்டைல் போகிறதுக்கான மனப்பான்மை உங்களுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். என்ன, நான் பணம் தானே கேட்டேன், நான் வேண்டான்னு சொல்லலையே, அப்புறம் எப்படி ரிச்சான லைஃப் ஸ்டைலுக்கு போகிறதுக்கு எனக்கு மைண்ட் செட் இல்லைன்னு கேட்டால், பணத்தை நோக்கின வாழ்க்கை உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு சந்தோஷமான லைஃப் ஸ்டைலில் கொண்டு வராது. நம்ம பணம் எப்படி பெறுகிறது, ஏன் பெறலான்னு இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பணம் பெறுகிறதுக்கு உண்மையான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எண்ணங்கள் பணத்தின் மேலே இருக்கக்கூடாது. பணம்ன்றது ஒரு ஆற்றல் மாதிரி. அப்போது நம்ம தேவைகளுக்கு தான் அந்த பணம் செயல்படுதே தவிர பணம் நம்ம தேவை கிடையாது. அப்போ என்னுடைய லைஃப்பில் பணத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும், எனக்கு அந்த பணம் நிற்கணும், எனக்கு பிஸ்னஸில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னா என்னோடய எண்ணம் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர அந்த வாழ்க்கைக்கு தேவைப்படுற பணத்தின் அவசியத்தை பார்க்கக்கூடாது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை புரியாதனால தான் நம்மள நிறைய பேர் இன்னுமே வந்து பணத்தை மையப்படுத்தியும் பணத்துக்காக நம்ம வேலை செய்யறதாக நினச்சிக்கிறோம், பணத்தை சேர்த்துணும்னு நினச்சிக்கிறோம். அப்போது பணம் நம்மக்கிட்ட அதிகம் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நீங்கள் பணத்தை மட்டுமே மையமாக தேடுறீங்க. எப்பவுமே அனுபவங்களை தான் தேடணும். அந்த பணம் நமக்கு என்ன கொடுக்கும், ஒரு கரண்ட் பில் பே பண்ணும், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கும், நீங்கள் கேட்குற வீடு வாங்கி கொடுக்கும், கார் வாங்கி கொடுக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் பணமாக என்ன பண்ண முடியும், தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பணத்தை மையப்படுத்தின தேடல் உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்காது. இன்றைக்கி உங்களுக்கு ஏன் வளர்ச்சி இல்லைன்னா, நீங்கள் பணத்தை குறிப்பிட்டு தான் உங்களோட செயல்பாடுகளை வச்சுருக்கீங்க. அதை விட்டுருங்க. அந்த பணம் உங்கள்கிட்ட இருந்தால் எவ்வளோ இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்பில் அது எப்படி பயன்படுத்துவீங்கன்றதான் உங்கள் கான்ஷியஸ்க்கு புரிய ஒரு சரியான ஒரு இலக்காவோ இல்லை இந்த பணத்தை ஈர்க்கிற ஒரு மெக்கானிசமாகவோ இருக்கும்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப பேசிக்கான ஒன்று தான். இதை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது பணம்ன்றது எப்போ உங்கள் லைஃப் இன்க்ரீஸ் ஆச்சு, உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.